பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் மறுபடியுமாக சத்திய வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிற ஒரு காரியம் 3 விதவைகள், கர்த்தர் போகச் சொன்ன 3 இடங்கள், அது மாத்திரமல்ல 3 ராட்சதர்கள் என்கிற தலைப்பில் பார்த்து இந்த வாரத்தில் ஆண்டவருடைய கிருபையினால் 3 விதவைகள் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடி அன்னாள் என்கிற 84 வயது வயதுள்ள விதவை அவர்கள் இரவும் பகலும் தேவாலயத்திலே தங்கியிருந்து தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து இயேசுவை குறித்து வெளிப்பாடு பெற்றிருந்தார்கள். நாமும் நம்முடைய நேரத்தை தேவனோடு செலவிட வேண்டும் என்கிற காரியத்தை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு விதவையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். 2 ராஜாக்கள் 4:1. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். நல்லா கவனிங்க. உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். நமக்கு நன்கு தெரிந்த ஒரு சம்பவம். ஒரு விதவை பெண்மணி, கணவனை இழந்த ஒரு பெண். நல்லா கவனிங்க. எலிசாவை தேடி வருகிறாள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கணவனார் உயிரோடு இருக்கும்போது அவர் கொஞ்சம் கடன் வாங்கிட்டார். அந்த கடன் நிமித்தம் கடன் கொடுத்தவன் பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள வருகிறான். நல்லா கவனிங்க. ஒரு பெண்ணுக்கு ஆதரவு கணவன். ஆதரவாக இருந்த கணவனும் இப்போ இறந்து போயிட்டாப்புல. இப்போ கணவன் இறந்து போனதுக்கப்புறம் பிள்ளைகள் தான் ஒரு பெரிய ஆதரவு, பிள்ளைகள் தான் ஒரு நம்பிக்கை. இப்போ பாருங்கள், கடன் கொடுத்தவன் பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொள்வதற்காக அந்த பெண்ணுடைய கையிலிருந்து பறித்து கொள்வதற்காக வருகிறான். நான் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை சொல்கிறேன். ஒருவேளை இயல்பாக, அதாவது எப்படி சொல்கிறேன், நேச்சுரலாகவே நீங்கள் ஒரு விதவையாக இருக்கலாம். பிள்ளைகள் தான் நமக்கு ஆதரவு என்று சொல்லி நீங்கள் பிள்ளைகளை நம்பி, அதாவது நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கீங்க. இருந்தாலும் நம்முடைய எதிர்காலம் பிள்ளைகளுக்காக தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு எழும்பி வரலாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் பிள்ளைகளை என் கையிலிருந்து சத்துரு பறித்து கொள்வானோ, என் பிள்ளை என்னை விட்டு போய்விடுமோ, என்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது நடந்துருமோன்னு நீங்கள் நினைக்கலாம். தேவ சமூகத்தில் நின்று சொல்கிறேன், எப்படி எலிசாவினிடத்தில் அந்த பெண் ஓடி வந்து கதறினாலோ அப்படி நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிப்பீர்களே ஆனால் உங்களையும் உங்கள் பிள்ளையையும் பிரித்து விட முடியாது. ஏனென்று சொன்னால், அந்த பெண்மணி எலிசாவினிடத்தில் வருகிறாள். எலிசா சொல்லி அனுப்புகிறார், பக்கத்து வீட்டில் போய் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அறை வீட்டை பூட்டி, நீ உள்ளே இருந்து ஜோமனு, நீ அந்த பாத்திரத்தை, உன் வீட்டில் எண்ணெய் இருக்குன்னு கேட்பார்ல, உன் வீட்டில் எண்ணெய் இருக்குது. அவள் சொல்ல, ஒரு குடம் எண்ணெய் இருக்குன்னு பார்ப்பல, அந்த எண்ணெய் எடுத்து எல்லாத்துலேயும் வார்த்து வை என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணி அதே போல் செய்வாங்க. நல்லா கவனிங்க. கடைசியில் அவர் சொல்லுவாப்புல, மீந்ததை கொண்டு, அதாவது எல்லாத்தையும் விற்று கடன் அடை, மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு. அப்போ என்ன தெரியுமா, எதிராளியின் கையில் அவள் பிள்ளைகள் கொடுக்கப்படவில்லை. தன் பிள்ளைகளுக்காக கதறிய ஒரு விதவை. என் பிள்ளைய சத்துரு இல்லைனா இன்னொருத்தையும் அடிமைப்படுத்தி கொண்டு போய்விடக்கூடாது. நான் இப்படி சொல்லட்டுமா, எளிமையாக சொல்லட்டுமா, ஒரு வேளை உங்கள் பிள்ளை பாவத்துக்கு அடிமையாக இருக்கலாம். இல்லை, என் பிள்ளை என் கையை விட்டு போயிருமோ, எதுக்காவது அடிமைப்பட்டு போயிருமோ, சத்துரு என் பிள்ளையை கொண்டு போயிடுவோன்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த ரங்கத்தில் ஆண்டவர் நோக்கி நீங்கள் கதறுங்க. உங்கள் பிள்ளையை கர்த்தர் யார் கையிலையும் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு பழைய பக்தன் பாடுவோம் தெரியுமா, இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. அந்த ரங்கத்தில் அழுது நீ ஜெபித்தால் அவர் கரத்தால் முகம் தொட்டு துடைப்பார். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்றும் ஜீவிக்கிறார் நம்
தெய்வம். நீங்கள் அந்தரங்கத்தில் அழுது ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் பிள்ளைகளை யார் கையிலையும் கத்தர் விட மாட்டார். சரியா? ஆனால் ஒரு விதவை புருஷன்கிற ஆதரவு போயிட்டு நம்ம பிள்ளைகள் தான் இருக்குது. இந்த பிள்ளையையும் கடனுக்காகவோ ஒருவேளை தகப்பன் செய்த காரியத்துக்காகவோ யாரோ செஞ்ச காரியத்துக்காகவோ என் பிள்ளை பலியாக போகுது, என் பிள்ளை அடிமையாக போகுது, என் பிள்ளை சிக்கிக்கொள்ள போகுது. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளையை சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். ஒருவேளை நீங்கள் விதவையாக இருக்கலாம், இல்லை விதவை இல்லாமல் இருக்கலாம், யாரோ ஒருத்தர் நீங்கள் கதறலாம். உங்கள் கதறலை கர்த்தர் கேட்டு உங்கள் பிள்ளைகளை உங்களை விட்டு பிரியாதபடி, உங்கள் பிள்ளைங்க யார் கைக்கும் போய்விடாதபடி, சத்துருவின் கையில் அகப்பட்டு விடாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். நாளைக்கு இன்னொரு விதவையை சொல்கிறேன். ஏன்னா இவள் விதவை பெண்மணி தான், புருஷனை இழந்தவ தான், தேவ மனுஷங்கிட்ட ஓடி வர்றா. நீங்கள் தேவ மனுஷங்கிட்டையும் சொல்லுங்கள், தேவனிடத்துலையும் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். God bless you. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட்.